இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம். செய்திச் சுருக்கம். மீண்டும் வேகமெடுக்கும் கோவிட். தமிழகம் கேரளாவில் அலர்ட். கேரளாவில் முதன்முறையாக 79 வயதான மூதாட்டி ஒருவருக்கு கொரோனாவின் உருமாறிய புதிய வகையான JN1 பாதிப்பு கடந்த மாதம் 18ஆம் தேதி கண்டறியப்பட்டது. அந்த மூதாட்டிக்கு லேசான அறிகுறி மட்டுமே இருந்த நிலையில் சில நாட்களில் குணமடைந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கேரளாவில் 300 பேருக்கும் தமிழகத்தில் 50 பேருக்கும் புதிய கோவிட் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நம் நாட்டில் கண்டறியப்படும் 90% மேற்பட்டோருக்கு லேசான பாதிப்புகள் மட்டுமே ஏற்படுவதாகவும் பெரும்பாலானோருக்கு வீட்டு தனிமையிலேயே சரியாகி விடுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எனவே மக்கள் கட்டுப்பாடுகளை தாங்களாகவே பின்பற்ற வேண்டும். மேலும் மாஸ்க், சமூக இடைவெளி, கை கால் கழுவுதல் போன்ற சுகாதார நடவடிக்கைகளை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என மருத்துவத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வைரஸ் காய்ச்சல் பாதித்த 52 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட். சேலம் மாவட்டம் மாத்தூர், தலைவாசல், காட்டுக்கோட்டை, கெங்கவல்லி பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்ட குழந்தைகள் உட்பட 52 பேர் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு கோவிட், டெங்கு பாதிப்பு இல்லை என்பதை உறுதி செய்துள்ளனர். ஆனால் வைரஸ் காய்ச்சலால் அட்மிட் செய்யப்படுபவர்களுக்கு தட்டணுக்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. காய்ச்சலை கட்டுப்படுத்தும் பணியில் சுகாதாரத்துறை இறங்கியுள்ளது. அப்பகுதியில் லேப் மற்றும் மருந்தகங்கள் 24 மணி நேரமும் செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிக பாதிப்புள்ள பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது. மக்கள் நீரை காய்ச்சி குடிக்க வேண்டும் என்றும் நிலவேம்பு கஷாயம் போன்றவற்றை பயன்படுத்தலாம் என்றும் கூறியுள்ளனர். காய்ச்சல் அறிகுறி இருந்தால் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் என மாவட்ட சுகாதாரத்துறை கூறியுள்ளது. தென் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் மழை. தென் இலங்கை கடற்கரையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என கூறியது. தென் மாவட்டங்களில் நேற்றிரவு முதல் விடிய விடிய மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கும் பணி முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. சென்னையில் முழுமையாகவும் இதர 3 மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட தாலுகாக்களில் உள்ள மக்களுக்கும் ரேஷன் கடைகள் மூலம் ரூபாய் 6000 நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கடந்த 9ஆம் தேதி அறிவித்தார். ரேஷன் கடை பணியாளர்கள் மூலம் கடந்த 14ஆம் தேதி மாலை முதல் டோக்கன் வழங்கப்பட்டது. வெள்ள நிவாரணத் தொகை வழங்கும் பணியை சென்னை வேளச்சேரியில் உள்ள அஷ்டலட்சுமி நகர் ரேஷன் கடையில் முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், பெரிய கருப்பன், சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்களுக்கு நாளை முதல் ரேஷன் கடைகளில் நிவாரணத் தொகை வழங்கப்பட உள்ளது. டோக்கன் பெற்ற அனைத்து கார்டுதாரர்களுக்கும் டிசம்பர் 22ஆம் தேதிக்குள் நிவாரணத் தொகை வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ரூபாய் 6000 பெறுவது குறித்த சந்தேகங்களுக்கு இலவச தொலைபேசி எண் அறிவிப்பு. மிக்ஜாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும் பணி இன்று தொடங்கப்படுகிறது. நிவாரணம் பெறுவது குறித்த மக்களின் சந்தேகங்களை தீர்க்க சென்னை எழிலகத்தில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. மக்கள் 1100 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் மற்றும் 0448592828 என்ற தொலைபேசி எண்ணிலும் சந்தேகங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கட்டுப்பாட்டு அறை செயல்படும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது. பார்லிமெண்ட் சம்பவத்தால் கோபத்தில் மோடி. கடந்த வாரம் பார்லிமெண்டில் நடந்த சம்பவம் நாட்டையே உலுக்கி எடுத்துவிட்டது. லோக்சபா பார்வையாளர் மாடத்தில் இருந்து 2 பேர் சபைக்குள் குதித்து புகையை கசிய விட்டனர். பார்லிமெண்டில் அத்துமீறியவர்களும் அதற்கு மூளையாக செயல்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
சில மாதங்களுக்கு முன் காலிஸ்தான் பயங்கரவாதி ஒருவர் இந்திய பார்லிமெண்டை தகர்த்து விடுவேன் என கூறியுள்ள நிலையில் இந்த சம்பவம் நடந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய பார்லிமெண்ட் கட்டடத்துக்கு பல எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. தனது கனவு திட்டமான புதிய பார்லிமெண்டில் இப்படி ஒரு சம்பவமா என கோபத்தில் உள்ளாராம் மோடி. பார்லிமெண்டின் பாதுகாப்பு டெல்லி போலீஸ் வசம் கிடையாது. இதற்கென தனியாக பாதுகாப்பு படை உள்ளது. லோக்சபா சபாநாயகர் கட்டுப்பாட்டில்தான் இந்த பாதுகாப்பு படை இயங்குகிறது. 5 அடுக்கு பாதுகாப்பையும் மீறி எப்படி இந்த விஷயம் நடந்தது என்பது குறித்து விசாரணை நடக்கிறது. சிலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். உள்துறை அமைச்சகமும் தனியாக விசாரித்து வருகிறது. இவ்வளவு நடந்த பின்னரும் பார்லிமெண்ட் வசம் பாதுகாப்பு இருக்க வேண்டுமா என கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. நிவாரணத்தை நாமே கொடுக்கலாம், எதுக்கு முதல்வர் கிட்ட கொடுக்குறீங்க? சட்டசபை காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு அக்கட்சியின் எஸ்சி துறை தலைவர் ரஞ்சன்குமார் எழுதியுள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ளதாவது: காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 18 பேரின் 1 மாத சம்பளத்தை முதல்வரிடம் கொடுக்க முடிவு செய்துள்ளீர்கள். நல்ல விஷயம்தான். தொழிலதிபர்கள் மற்றும் சினிமா நடிகர்களுக்கு மக்களுடன் நேரடி தொடர்பு இல்லை. எனவே அவர்கள் அரசிடம் நிவாரணத் தொகையை வழங்குகின்றனர். நம் கட்சிக்கு தமிழகம் முழுதும் அடித்தள கட்டமைப்பு பலமாக இருக்கிறது. எனவே கட்சியை நேரடியாக நிவாரண உதவி வழங்குவதுதான் சிறந்ததாக இருக்கும். நாமே மக்களை சந்தித்து கொடுத்தால்தான் கட்சியின் செயல்பாடு தெரிய வரும். மக்களுடனான உறவையும் பலப்படுத்த முடியும். மாறாக முதல்வரிடம் தரும்போது 10ஓடு 11ஆக போகக்கூடும். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வழங்கும் நிவாரணத் தொகையை மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மூலம் நேரடியாக வழங்கலாம். இந்த யதார்த்த உண்மையை புரிந்து சரியான முடிவை எடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் என கடிதத்தில் கூறியுள்ளார். ரத்தின நெத்திச்சுடியில் மின்னிய நம்பெருமாள். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் பகல் 5ஆம் நாள் உற்சவம் நடந்தது. சவரிகொண்டை, ரத்தின நெத்திச்சுடி, விமான பதக்கம் உள்ளிட்ட ஆபரணங்களுடன் நம்பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் ஜொலித்தார். ராமானுஜர், திருமங்கையாழ்வார், பெரியாழ்வார் தொடர்ந்து வர அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளினார். பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ரெங்கா ரெங்கா என பக்தி கோஷமிட்டவாறு தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு 23ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு நடைபெறும்.